ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ப்ரொஃபஷனல் லெட்டரில் கொஷின் நம்பர் 54 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லெஃப்ட் மார்ஜின் என்ன 10, ரைட் மார்ஜின் 70. சரிங்களா? ஸோ இதில் எவ்வளோ கால்குலேஷன் போடுவோம்? இதுக்கு ஒரு கால்குலேஷன் போடுவோம். அடுத்து யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இதுக்கு ஒரு கால்குலேஷன் போடுவோம். ஸோ கால்குலேஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? இதோட கவுண்டிங் 16, இதோட கவுண்டிங் 21. அப்போது இந்த 4 லைனில் 4 ரோ இருக்கு இல்லையா, அந்த 4 ரோவில் எது பெருசு? இதுதான் பெருசு 21, மற்றதெல்லாம் அதை விட சின்னது. அப்போ இதோட கவுண்டிங் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் 21 அப்படிங்கிறத. சரிங்களா? ஸோ இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடுவோம்? இந்த ரைட் சைடு மார்ஜின் 70 மைனஸ் இதோட கவுண்டிங் 21 மைனஸ் பண்ணால் 49 வரும். 49வது டிகிரியில் இது எல்லாமே அடிப்போம். இது எல்லாமே 49ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஓகே ரைட்டு. இப்போது இது 10வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆர் டாட் எஸ் டாட் ஸ்பேஸ். சரிங்களா? இங்கே தான் ஸ்பேஸ் வரும். இந்த இனிஷியல் ஆர் எஸ் இனிஷியல் தான். இங்கே சில பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா ஆர் டாட் ஸ்பேஸ் எஸ் டாட் ஸ்பேஸ்ன்னு அடிக்கிறாங்க. அது தப்பு. ஆர் டாட் எஸ் டாட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் சிவராமன் அண்டர்லைன் பண்ணி கேப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் அடிங்க. கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. பிஇ அப்படிங்கிறது அடிங்க. இங்கே வந்துருங்க 49வது டிகிரி டெலிஃபோன் கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் நம்பர். அடுத்த லைன் வர்றீங்க 10வது டிகிரி இன்ஜினியர் அண்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத கான்ட்ராக்டர் அப்படிங்கிறத அடிக்கிறீங்க. ஸோ இங்கே டாட் வச்சுறீங்க. அடுத்து இங்கே வந்துடுங்க 49வது டிகிரியில் 73 சவுத் மாசி ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது இங்கே வரும். அடுத்த லைன் வரீங்க. இங்கே எதுவும் இல்லை. 49வது டிகிரியில் மதுரை பின்கோடுக்கு இடையில் இங்கே ஒரு ஸ்பேஸ் வரும். அடுத்து டபுள் டிக் விடுறீங்க. அடுத்து இங்கே வரீங்க 49வது டிகிரி 21 ஜூலை 1992 டபுள் டிக் விடுறீங்க. இங்கே வரீங்க 10வது டிகிரி திரு டாட்க்கு அப்புறம் ஸ்பேஸ் கே டாட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இன்ஷியலுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் பழனிசாமி கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் பிஏ. அடுத்து 10வது டிகிரி 9 இங்கே வரும் 19 அப்படிங்கிறது. சரிங்களா? வெஸ்ட் மாசி ஸ்ட்ரீட். அடுத்து இங்கே வந்து கமா கொடுத்துட்டு இங்கே வர்றீங்க 10வது டிகிரியில் மதுரை பின்கோடுக்கு இடையில் ஸ்பேஸ். ஓகே. அடுத்து டபுள் டிக் விடுறீங்க. சார் அப்படிங்கிறத அடிக்கிறீங்க. எகெயின் நம்ம வந்துட்டு டபுள் டிக் விட்டு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம். 5 ஸ்பேஸ் விட்டு 15வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐ ஹாவ் ரிசீவ்டு ஆர்இசிடி டாட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக அடிக்கணும். ரிசீவ்டுன்னு ஃபுல்லாக அடிக்கணும். அப்போ டாட் வைக்கக்கூடாது. ஒய்ஆர் டாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யுவர் அப்படின்னு ஃபுல்லாக அடிங்க. டாட் வைக்காதீங்க. சரிங்களா? ஷார்ட் ஃபார்மில் இருக்கனால டாட் இருக்குது. ஓகே. லெட்டர் ஆஃப் தி 18th இன்ஸ்டன்ட் ரெகார்டிங் தி கன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யுவர் ஹவுஸ் அட் பிளாட். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? என்ஓ டாட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் என்ஓ டாட் அப்படியே அடிங்க. ஃபுல்லாக அடிக்கக்கூடாது. என்ஓ டாட் 30 கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் அண்ணா நகர் மதுரை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 கோடு கொடுத்து என்பி. நெக்ஸ்ட் பேராகிராஃப். இது அப்படியே அடுத்த பேராகிராஃப் டபுள் டிக் விட்டு அடுத்த பேராகிராஃப் வாங்க. ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து 5 ஸ்பேஸ் விட்டு 15வது டிகிரியில் இது ஸ்டார்ட் பண்ணுவோம். டியூ டு லேட் அரைவல் ஆஃப் சம் ஆஃப் தி இங்கே வந்துடும். சம் ஆஃப் தி எசென்ஷியல் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. டிஆர்எஸ்னா ட்ரான்ஸ்லேட். ஸோ பில்டிங் முன்னாடி வரும், மெட்டீரியல்ஸ் பின்னாடி வரும். பில்டிங் மெட்டீரியல்ஸ் லைக் சிமெண்ட் கமாக்கு அப்புறம் எப்போவுமே ஒரு ஸ்பேஸ் நம்ம விடுவோம் இல்லையா, அதை மறந்துடக்கூடாது. சிமெண்ட் ஸ்டீல் கமாக்கு அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸெட்ரா. சரிங்களா? அடுத்து ஸ்லாஷ் கொடுத்தா என்ன அர்த்தம்? தி டிஹெச்இ அப்படிங்கிறத அடிக்கணும். தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆஃப் தி ஹவுஸ் இன் கொஸ்டின் குட் நாட் பி கம்ப்ளீட்டட். இங்கே என்ன சொல்கிறாங்க? டைம் அப்படிங்கிறது இங்கே வரும். வித்தின் அப்படிங்கிறது ஸ்பேஸ் இல்லாமல் அடிக்கணும். வித் அப்படியே கண்டினியூஸாக இன் அடிக்கணும். வித்தின் தி டைம் அக்ரீட் டு பை மீ. சரிங்களா? அடுத்து என்னது? ஃபர்தர் கமாக்கு அப்புறம் ஸ்பேஸ் கண்டினியூஸ் ரெயின்ஸ். இங்கே வந்து என்ன சொல்லிடுறாங்க? ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. ஃபார் சிவிரல் டேஸ் டியூரிங் ஸ்லாஷ் வந்து தி டிஹெச்இ. தி லாஸ்ட் மந்த்ஸ் அஃபெக்டட் தி ஒர்க் டு சம் எக்ஸ்டென்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. டபுள் டிக் விட்டு 5 ஸ்பேஸ் விட்டு 15வது டிகிரியில் ஃபஸ்ட் லைன். தி ஒர்க் இஸ் நவ் இன் குட். சரிங்களா? ஜிடி குட்டு டாட் வைக்காதீங்க. ஃபுல்லாக அடிங்க. ப்ராக்ரஸ். சரிங்களா? அடுத்து ஐ அஷ்யூர். ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிறப்போ ஒருவேளை இந்த ப்ராக்ரஸ் இங்கே வருதுன்னு வைங்க. ப்ராக்ரஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டாட் வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2 ஸ்பேஸ் விட்டு தான் அடுத்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். 2 ஸ்பேஸ் பாரில். சரிங்களா? ப்ராக்ரஸ். ஐ அஷ்யூர் யூ தி கன்ஸ்ட்ரக்ஷன் வில். இங்கே என்ன சொல்கிறாங்க? டெலீட் பண்ண சொல்கிறாங்க. வேண்டாம், அதை அடிக்க வேண்டாம்.
சரிங்களா? இந்த லைன் ஃபுல்லாக மேலே, இந்த ரோ ஃபுல்லாக மேலே வரும், இந்த ரோ ஃபுல்லாக அப்படியே கீழே வரும். வில் பி கம்ப்ளீட்டட் அண்டு தி ஸ்லாஷ் வந்தால் டிஹெச்இ தி பில்டிங் அப்படிங்கிறது ஃபுல்லாக அடிக்கிறோம். ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. பில்டிங் ஃபுல்லாக அடிங்க, டாட் வைக்காதீங்க. பில்டிங் இன் குட் ஃபினிஷ் ஹேண்டட் ஓவர் டு யூ அட் தி இயர்லியஸ்ட் பாசிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. பேராகிராஃப் கம்ப்ளீட் ஆகுது. டபுள் டிக் விடுறோம். யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி. ஸோ இதுக்கான கால்குலேஷன் போடணும். இது வந்து 17 கவுண்டிங், இதோட கவுண்டிங் 16. எது பெருசு? இதுதான் பெருசு. இதை வச்சு கால்குலேஷன் போடணும். ஸோ ரைட் சைடு அப்படிங்கிறதுனால 70 மைனஸ் 17 53. 53வது டிகிரியில் இதை வந்துட்டு அடிக்கிறோம். சரிங்களா? கிளியராக இருக்குங்களா? ரைட் சைடு கால்குலேஷனாகவே நம்ம இந்த ரைட் சைடு மார்ஜின் 70 தான் எடுப்போம். மைனஸ் இது ரெண்டில் எதோட கவுண்டிங் பெருசோ அந்த கவுண்டிங் எடுத்துக்கிறோம். 17 ஃபைன் பண்ண டிகிரி 53. 53வது டிகிரியில் யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி. அடுத்து 4 டிக்கு. 4வது டிக்கில் இந்த நேம் வந்துட்டு அடிக்கிறோம். ஸோ இது எந்த டிகிரியில் அடிப்போம்? இதோட கவுண்டிங் 17, இதோட கவுண்டிங் 16. டிஃப்ரென்ஸ் என்ன? ஒன்றே ஒன்று தான். அப்போ ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் விட்டுருங்க. 54வது டிகிரியில் இந்த நேம் வந்துட்டு அடிக்கிறோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸ்பேஸே இல்லாமல் ஆர் டாட் எஸ் டாட் ஸ்பேஸ், இனிஷியலுக்கு அப்புறம் ஸ்பேஸ், சிவராமன். இங்கே ஸ்பேஸே இல்லாமல் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம கேப்ஸில் அடிக்கிறோம். கிளியராக இருக்குங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியரில் ப்ரொஃபஷனல் லெட்டர் அதில் வந்துட்டு கொஷின் நம்பர் 54 வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன கொஷின் பேப்பர்ஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் அந்த கொஷின் பேப்பர் நம்பரை நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை வந்து நெக்ஸ்ட் வர வீடியோக்களை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.